வீட்டுக்கு போலாமா இல்ல அப்படி வேற ஒரு தொங்குற ரைடுக்கு போறோம்? தூக்கல தொங்கிரலாம், ரைட்ல தொங்குறதுக்கு. கப்பன் சாசர்ல மட்டும் விளையாண்டுட்டு வந்துடலாம் சொன்னா கேட்க மாட்டாங்களே. அது ஏதாச்சும் திருவிழாக்கு போனாலே கிடைக்கும். இவ்வளவு காசு கொடுத்தீங்க வந்துட்டு கப்பன் சாசர்ல போவியா நீ? அந்த ரைட்ல எல்லாம் போனா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக்கா? நான் வரல. அப்ப ஏன்டா வரும்? நான் வரலப்பா. ஹார்ட் அட்டாக் வரும்னா சும்மாவே வர மாட்டான். நீ வர சொல்லி ஏத்தி விட்ட. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அலர்ட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். எனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லடா இந்த வாட்டி. நான் பொதுவா ரைடு நான் பயப்படுவேன். இந்த வாட்டி பயமாவே இல்ல. எப்படி வயிற்று கலக்கும் பாரு ரோலர் கோஸ்டர் ஏறினதுக்கு அப்புறமேட்டு. என்னடா 1 2 ரைடுக்கு போலாம். சின்ன வயசுல இந்த அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கெல்லாம் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம போறோம். எனக்கு பக்கத்துல ஒருத்தன் தொட நடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆறுதல் படுத்துங்க. ஐயோ, ஆனா நம்ம போறது பெரிய அம்யூஸ்மென்ட் பார்க் தான். அதனால பயங்கரமான ரைடு தான் இங்க வச்சிருப்பாங்க. இங்க இருந்து பாக்குறப்பே அதான் தெரியுது. தலையில நின்னுட்டு இருக்கு பாருங்க ரோலர் கோஸ்டர். சீட் பெல்ட் போட்டாலுமே கவுந்து விழுந்துருவோம் போல. நம்மலாம் சீட் பெல்ட் போட்டாலும் விழுந்துருவோமா? என்ன சொல்ற? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா ரைட்ல கத்தாம தான் சரி. மேக்ஸிமம் கத்தாம இருக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. அப்புறம் நம்மள அசிங்கமா. நம்ம ஊர்ல கத்துனா கூட பரவாயில்லடா. நம்ம ஊர்ல எல்லாம் நம்மள மாதிரி பைத்தியமா தான் இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ஃபாரின்ல ஒரு மாதிரி பாப்பாங்க. நம்ம சும்மாவும் கத்த மாட்டோம். இதான் சாக்குன்னு 10 பேரை சேர்த்து திட்டுவோம் சவுண்ட் கேட்காதுன்னு. ஆர்மி சேர்ந்து ரைடுக்குலாம் போவீங்க, அப்புறம் ரொம்ப பயந்துடுவீங்க. நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க ஸ்ட்ராங்னு சொல்லுங்கடா. நான் வரணுமாடா அவசியம்? முடிவே பண்ணிட்டான் போல. ஒழுங்கா வரமாட்டான் ரைட்ல. ரைடு பூரா ஜோ பல்லுக்கிட்டு வர போறான். அப்போ என்ன நடக்குதுன்னு ஏன் வந்துருச்சு பாருங்க. ஆமா, நிறைய டூரிஸ்ட் பஸ் நிக்குது பாருங்க. இங்க எல்லாரும் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. இங்க ஆமாண்டா, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கு. சரி வாங்கடா, தைரியமா வெளியே போலாம். புல்லட் ப்ரூஃப் ஸ்கவுட்னு பேர் வச்சுக்கிட்டு வேனுக்குள்ள உட்காந்துருக்கோம் பயந்துக்கிட்டு. ஒளிஞ்சுக்கிட்டு தான் நம்ம புல்லட் ப்ரூஃப்லாம் இங்க இல்ல. வாய் முட்டு உட்காரு. இங்கேயே மக்கள் அலற சத்தெல்லாம் கேக்குது எனக்கு. அதோ தெரியுது பாரு ரைடு. அங்கதான் நம்ம போய் தொங்க போறோம். ஏன்டா அந்த ரைடு சொல்ற? பயமா இல்லடா இருக்கு அந்த ரைடு பார்க்கவே. கப்பன் சாசர்ல மட்டும் விளையாண்டுட்டு வந்துடலாம் சொன்னா கேட்க மாட்டாங்களே. அது ஏதாச்சும் திருவிழாக்கு போனாலே கிடைக்கும். இவ்வளவு காசு கொடுத்தீங்க வந்துட்டு கப்பன் சாசர்ல போவியா நீ? ஓ ஏ, எவன்டா வந்து எடுக்கிறவன்? இவனை தர வேற எவனும் இங்கிலீஷ் பேசக்கூடாது. உனக்கு ஒரு இடி விழுந்து போயிடும். நான்லாம் கூட பயப்படாம இந்த ரைட்ல எல்லாம் ஏறி போயிடுவேன். நான் பயப்படாம இருக்க ட்ரை பண்றேன். ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இட போகுது கொலையா பண்ண போறாங்க நம்மள. ஜெயஹோப் ஜீவன்லாம் நினைச்சாலே கவலையா இருக்கு. ஸ்நாக்ஸ் தான் காய் கொடுங்க, சாப்பிட்டு ஓரமா உட்காந்துருங்க. லேட் எங்க பாருங்க குதிரை வண்டி ரேஸ் போகுது. அதுல போலாமா நம்ம? எனக்கு கோபி என்னோட சொந்த கவலையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம சர்வே பண்ண மாட்டோம். பயத்துல திடீர்னு ரைட்ல இருந்து கீழே குதிச்சிருவோம். என்ன பண்றது அப்ப? டிஜேகே என்ன உங்க கூட கூட்டிட்டு போடா. பயமா இருக்குடா. முதல்ல நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தெம்பா ரைட்ல போலாம். எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. சரி சரி ஓவராடாத. நம்ம என்ன சாப்பிடலாம்? யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஒரு 2 ரைடு போயிட்டு வந்து சாப்பிடுவானுங்கன்னு பேரு. வந்தவொடனே திங்கி உட்காந்துட்டானுங்க. திங்கிறதுக்கு தான் வந்துச்சுங்க போல. ஆனா ஸ்நாக்ஸை பார்த்தாலே வயிறு ஆசையா இருக்கே. ஏமா இந்த ரைட்ல இருந்து நம்ம போறோமா? ஓஹோ இந்த ரைடு தானா? என்ன இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கு? சீட் பெல்ட்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கடா. டக்குனு கல்லில் விழுந்துற போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் வா. விழுந்தா என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். என்னடா சொல்ற? ஜாலியா இருக்கே. குட். கடவுளே காப்பாத்த யாருமே இல்லையா? இப்போ எங்களை கீழே டிராப் பண்ண போறாங்க. ரெடியா இருங்க. ஓகே எனக்கு ஒரு வாய். நான் நிறைய கிடைச்சிக்கிட்டான். பாத்தீங்கன்னா இதுதான் வாங்கி வைக்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நீக்கு என்ன வேணுமா? அவன் ஐஸ்கிரீம் தர வேற எதுவும் சாப்பிட மாட்டான். ஆமா ஆமா. ஒருத்தர் மரன் ரைடுக்கு போலாம். இங்க பாருங்க மேப்பே கொடுத்துருக்காங்க. போலாமா? இது வரைக்கும் இது சாதாரணமா ஆகல. இது ஹார்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க. இது ஹார்ட் வந்து ஆர்மிக்கு. ரைடுக்கு உள்ள கூட்டிட்டு போறதே பயங்கரமா இருக்கு.
ஏன்னா இந்த ரைடு வந்து அந்த இடம் வரைக்கும் போக மாட்டேன் தெரியல எனக்கு. இங்க என்ன நடக்குது? நம்ம போட்டோ வச்சிருப்பாங்க. நம்ம ரைட்ல போனப்ப நம்மள போட்டோ எடுத்திருப்பாங்க. வேணும்னா அதை வாங்கிக்கலாம். அதோ ஏன் போட்டோ இருக்கு பாரு. வா வாழ இந்த ரைடு உண்மையிலே பக்காவா இருந்துச்சுங்க. பயந்துட்டேன், அதே சமயத்தில் என்ஜாயும் நான் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அடுத்த ஜீவாப்பை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போகணுமே, அப்பதான் மஜாவா இருக்கும். அவன் பயத்திலே செத்துருவான்டா. சின்ன வயசுல இந்த மாதிரி ரைட்ல பயப்படாம போவேன். ஆனா வளர்ந்தோட பயம் வந்துருச்சு. வாழணுன்ற ஆசை இருக்குல்ல, அடுத்து அங்க போவோம். அப்புறம் ஒரே ஜாலி தான் போல, மஜாவா இருக்கு. ஆனா இந்த ரைட்ல எல்லாம் போனா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக்கா? நான் வரல. அப்ப ஏன்டா வரும்? நான் வரலப்பா. ஹார்ட் அட்டாக் வரும்னா சும்மாவே வர மாட்டான். நீ வர சொல்லி ஏத்தி விட்ட. டேய் உண்மைதானடா சொன்னேன். போவடா. அப்ப வர மாட்டான். அதெல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போலாம். நீ வா, ஏன் பயப்படுற? Oh my god, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போலாமா? இவ்வளோ பெரிய கியூவா? வெயிட் பண்ண வேண்டியதான் கடைசி வரைக்கும். அப்படியே நிற்கணும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கியூவில் வெயிட் பண்ணி இப்போ தான் நாங்கள் எடுத்துக்கிட்டே வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் திரும்ப வெயிட் பண்ணோம்? முடியல, மயக்கமே வந்துருச்சு. இதுக்கு வெயிட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஹலோ ஜோஹப். ஹலோ. இனிமே ஆரம்பிக்க போகுதா? பயத்தில் கை காலம் உதறது எனக்கு. இப்ப நான் இவ்வளவு பயந்ததே கிடையாது. ஐயா முடியல. கூட்டு போனீங்க. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்க முடியல. ஐயோ வலுத்த பரட்டுதே. இப்ப எனக்கு ஏதோ பண்ணுது, தலையெல்லாம் வலிக்குது. முடியல. அம்மா இது என்ன ரைடா? இல்ல கொலை பண்றதுக்கு மிஷினா? தலை சுத்துது எனக்கு. என்ன ஆச்சு? ஏன் பேரடைச்ச மாதிரி உட்காந்துருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. மண்டை குழம்பி போயிடுச்சா? ஆமாண்ணே. இனிமே இந்த மாதிரி ரைட்ல நான் ஏறிடுவேன். அடுத்து வேற இங்க கூட்டு போறாங்க. வேணா நீங்க வந்துரு. நீ போனா திரும்ப உயிரோட வரமாட்டேன். சொல்றத கேளு ஜெஹோப். சரி பொண்ணு. ரைட் எல்லாமே சூப்பர். அங்க எல்லாரும் தூங்குறாங்க, அங்க போணும்னா. எல்லாரும் ஜாலியா பாருங்க. எனக்கு உள்ளுக்குள்ள இப்ப வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஃபன்னா எடுத்துக்க ஜோஹோப். சும்மா பயந்துட்டு இருக்க அப்படியே. சும்மா சொன்னேன், ஆனா பயப்படாத. இப்போ என்ன வீட்டுக்கு போலாமா இல்ல எப்படி? வேற ஒரு தொங்குற ரைடுக்கு போறோம். தூக்கல தொங்கிடலாம் ரைட்ல தொங்குறதுக்கு. சரிதானே? பயமா இருக்கு. அப்படி உயிரை பணைய வச்சு இந்த ரைட்ல எல்லாம் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? கீழே விழுந்தா கூட சட்னி ஆயிடுவான் போல. ஐயோ என்னடா இது? புதுவிதமான ரைடிங் ஒன்று இருக்கு. ஏன்னா எல்லாரும் தொங்கிட்டு இருக்காங்க. இதுல டயரு திடீர்னு அருவ போகுது. வாயை முட்டு சும்மா இருக்கியா? அவன் வாயை வைக்காத. நான் உண்மைதான் சொல்றேன். இவனுங்க மேல போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எத்தனையோ பேர் இந்த கயிறு வாங்கியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராங்கெல்லாம் விட்டு போயிருக்கும். ஐயோ எப்படி நீங்க ஜாலியா இதுல போறீங்க? பயமா இல்ல? அடுத்து ஜெவ பண்ணமாதான். ஏற்கனவே 10 வாட்டி உயிர் போயிடுச்சு அத்தனை ரைட்ல. நல்லா ஹைட்டா போகணும். நல்லா ஹைட்டாவா? பயப்படாத. ரெடியா? என்ஜாய் பண்ணு. வீட்டுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். டயர்டா இருக்கு ரொம்ப. இன்னைக்கு விளையாண்ட ரைட்ல செம்ம டயர்டா இருக்கு. ஓவரா பயப்படுறாங்க எல்லாரும். சும்மா ஓரளவுக்கு பயந்தா சரி. இவ்வளவு பயந்த
எப்படி வாழ்றது அதுக்கப்புறம்? கொஞ்சம் கூட தைரியம் வேண்டாமா? இப்படி இருக்கானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் தான் உங்களோட ஆஸ்டே பேசுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல கீழே மறக்காம சொல்லிடுங்க. அதுல எந்த கமெண்ட் பெஸ்டா ஃபன்னியா இருக்கோ அந்த கமெண்ட்டை கண்டிப்பா நான் பின் பண்ணுவேன். இன்னைக்கு நாள் பூரா உங்களுக்கு போரிங்கா போயிருக்கலாம், ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளோட வீடியோ பார்த்து ஜாலியா இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை நல்லா யோசிச்சு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் டயத்துக்கு கரெக்டா சாப்பாடு ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுருங்க. நிறைய ஃபோன் பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சீக்கிரமே கண்ணு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் யாரும் தயவு செஞ்சு ரிசல்ட்டை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.